வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு செகண்ட் சாப்டரில் பயிற்சி 2.7ல் 3வது சம் தான் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். 729, 243, 81 என்ற பெருக்கு தொடர் வரிசையின் 7வது உறுப்பை காண்க. ஒரு பெருக்கு தொடர் வரிசை கொடுத்துட்டாங்க. அதில் 7வது உறுப்பை நம்ம என்ன பண்ணணும்? கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ வந்து பெருக்கு தொடர் வரிசை அப்படின்னாலே நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஏஆர் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிடும். இப்போ கூட்டுத்தொடர் வரிசைனா ஏடி கண்டுபிடிச்சோம் இல்லைங்களா? அதே மாதிரி பெருக்கு தொடர் வரிசைனா ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சிடும். ஏனா முதல் உறுப்பு என்னது? 729. ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும்? T2/T1. T2 என்னது? 243/729. இப்போ இதை அடிச்சு பார்த்தீங்கன்னா 243 3 243 729 பாருங்க. 3 9 4 12 மீதி 1 2 3 6 1 7. ஓகேங்களா? அப்படின்னா ஆன்சர் வந்து 1/3. ஆர் வந்து 1/3. ஓகேங்களா? இப்போ நம்ம 7வது உறுப்பு கண்டுபிடிக்கிறதுனால பொது உறுப்பு ஃபார்முலா வந்து A × R⁻n−1. நம்ம 7 கண்டுபிடிக்கிறோமா? அப்படின்னா ஏங்கிற இடத்துல என்ன பண்ணணும்? 729. ஆறுங்கிற இடத்துல 1/3. என்னங்கிற இடத்துல 7 - 1. ஓகேங்களா? இப்போ இது 3 வரதுனால நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அடுக்கில் 6. இந்த 6ங்கிறது 1க்கு வரும் 3க்கு வரும். இப்போ 3 அடுக்கு 6 வருது இல்லையா? அது மாதிரி 729 3 அடுக்கில் கொண்டு வரோம். இப்போ 3ஆல் வகுத்தோம் அப்படின்னா 2 3 6 மீதி 1 12னா 4 12 3 9. மறுபடியும் 3 போட்டால் 8 3 24 மீதி 1. 3 போட்டிங்கன்னா 3 2 6 மீதி 1 7 3 21. 3 போட்டிங்கன்னா 9 மறுபடியும் 3 3 1. ஓகேங்களா? இது பாருங்க 1 2 3 4 5 6 3 அடுக்கு 6 பை 1/3 அடுக்கு 6. 1 6 தடவை பெருக்கினாலும் நம்மளுக்கு என்னதான் வரும்? 1 தான் வரும். ஓகேங்களா? அப்புறம் 3 அடுக்கு 6 3 அடுக்கு 6 அடிச்சிட்டா 1. அப்படின்னா 7வது உறுப்பு நம்மளுக்கு என்னது? 1. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்ம. 7வது உறுப்பு 10வது உறுப்பு 12வது உறுப்பு கேட்டாங்கன்னா பெருக்கு தொடர் வரிசையில் ஃபார்முலா Tn = A × R⁻n−1 தான் ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது 4வது கொஸ்டின் பாருங்க. x + 6 x + 12 மற்றும் x + 15 என்பன ஒரு பெருக்கு தொடர் வரிசையின் தொடர்ச்சியான 3 உறுப்புகள் எனில் x இன் மதிப்பை காண்க. தொடர்ச்சியான 3 உறுப்பாக இருந்ததுன்னா என்ன கண்டுபிடிக்கணுமோ? x இன் மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருக்காங்க? x + 6 x + 12 x + 15 இது 3 தொடர்ச்சியான உறுப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா T1 T2 T3 எக்ஸோட மதிப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னாலே என்ன பண்ணணும்னா T2/T1 = T3/T2. ஓகேங்களா? இப்போ T2 என்னது? x + 12/x + 6. இங்கே x + 15/x + 12. ஓகேங்களா? இப்போ குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இப்போ x + 12 2 தடவை பெருக்கணும் அப்படின்னா என்னது? x + 12 இது ஹோல் ஸ்கொயர் வந்துருமா? அடுத்தது x + 6 × x + 15. ஓகேங்களா? இப்போ x + 12 ஸ்கொயர் பண்ணுறோம். அப்படின்னா இது என்ன ஃபார்முலா? A + B த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா. அப்புறம் என்ன வரும்? x² + 2ab வருமா? 2a வந்து x, b வந்து 12. 12 2 24 x + 12 12 144. ஓகேங்களா? இப்போ x + 12 ஹோல் ஸ்கொயர். a இது b. a ஸ்கொயர்னா நம்மளுக்கு x² போட்டேன். 2aங்கிற இடத்துல x, bங்கிற இடத்துல 12 b ஸ்கொயர். அப்புறம் 12 2 24 போட்டேன். 12 2 தடவை போட்டினா 144. இப்போ எக்ஸையும் பெருக்கிறேன் x². எக்ஸையும் 15ஐயும் பெருக்கிறேன் 15x. அடுத்தது 6xஐ பெருக்கிறேன். அடுத்தது 6 15 6 30 மீதி 3னா 90. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த +x² அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? மைனஸ் ஆயிருமா? அப்படின்னா என்ன பண்ணிடலாம்? கேன்சல் பண்ணிடலாம். இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம் நம்பர்லாம் ஒரு பக்கம் கொண்டு போயிடலாம். இப்போ 24x அடுத்தது -15x -6x = 90. இந்த +144 அந்த சைட் போனால் -144. ஓகேங்களா? 15ஐயும் 6ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 21x. இப்போ 144 90 கழிக்கிறோம். இங்கே 4 14 9 போச்சுன்னா 5. இப்போ கழிச்சுட்டு பெரிய நம்பர் குறி தான் போடணும். அதனால் -54. 24 21 போயிடுச்சுன்னா 3 -54. x = -54/3. அப்படின்னா 1 3 3. ஓகேங்களா?
ஒரு 3 மீதி போயிடுச்சுன்னா இங்கே 2 24னா நம்மளுக்கு 8 இங்கே மைனஸ் இங்கே ப்ளஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் அப்படின்னா எக்ஸோட மதிப்பு -18 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப ஈஸி தான். அடுத்தடுத்தது அப்படிங்கும்போது பெருக்கு தொடர் வரிசையில் இருக்கிறதுனால நம்ம T2/T1 = T3/T2 போகிறோம். இதே வந்து போன பயிற்சிக்கு முந்தின பயிற்சி பார்த்தா கூட்டுத்தொடர் வரிசைனா T2 - T1 = T3/T2 போட்டோம். சேம் அதே தான். இது வந்து வகுத்தில் போகிறனால குறுக்கு பெருக்கல் மெத்தட் வச்சு போட்டுட்டு எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிச்சிடுறோம். ஓகேங்களா, அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்து 5வது கொஸ்டின் பாருங்கள். பின்வரும் பெருக்கு தொடர் வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க. இதில் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. 4, 8, 16 எக்ஸட்ரா 8192. இதில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, இந்த நம்பர்லேருந்து இந்த நம்பர் வரைக்கும் எத்தனை உறுப்பு இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பெருக்கு தொடர் வரிசையில் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்படின்னா இது வந்து முதல் உறுப்பு, பொது விகிதம் கண்டுபிடிச்சிக்கிறோம். இதை கடைசி உறுப்புலாம் வச்சுக்க முடியாது. ஓகேங்களா, அதனால் நம்ம TN ஃபார்முலா வச்சு தான் நம்ம இந்த சம் போட போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம ஏ வந்து 4 பெருக்கு தொடர் வரிசைனாலே ஏவும் ஆரும் கண்டுபிடிச்சிடும். ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், T2/T1. T2 என்னது 8/4 அப்படின்னா வகுத்தோம்னா 2, ஆர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேங்களா, இதை வந்து நம்ம என்னென்னு வச்சுக்கணும்னா TN வச்சுக்கணும். TN எவ்வளவு 8192. TN நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். TN = A × R⁻n−1. அப்படின்னா TNங்கிற இடத்துல 8192 வச்சுக்கிறோம். இப்போ ஏங்கிற இடத்துல 4, ஆறுங்கிற இடத்துல 2n-1. எத்தனை உறுப்புனா இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேங்களா, இந்த 4 2n-1 பெருக்கல் இருக்கா, பெருக்கல் இந்த சைடு வந்து என்ன ஆயிரும், வகுத்தலாக மாறிடும். அப்படின்னா 4ஆல் நான் என்ன பண்ண போகிறேன், இதை வகுக்க போகிறேன். சரிங்களா, 8 1 9 2 8192 4ஆல் வகுக்கிறேன். 2 4 8 மீதி 0. இப்போ 1 போட்டுட்டேன், அடிபடாது இல்லைங்களா, அதனால் 0 போட்டுட்டு 9 போடுறேன். இப்போ 4 4 16 மீதி 4 16 போட்டுட்டு மீதி வந்து எத்தனை நம்மளுக்கு 32. அப்படின்னா 8 வருங்களா, அதனால் 2048 = 2n-1. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா 2ன் அடுக்கில் இருக்கிறதுனால இதையும் வந்து 2ன் அடுக்கில் எழுத போகிறோம். 2048 2ஆல் தானாகுதல் பண்ணுறேன். ஒரு 2 2 0 போட்டேன். 2 2 4 4 2 8. மறுபடியும் 2ஆல் வகுக்கிறேன். I 2 10 1 2 2 2 2 4. 2ஆல் போட்டோம்னா 2 2 4 மீதி 1 வருமா, 11னா I 2 10 மீதி 1னா 6. 2ஆல் போட்டால் 1 2 2 2 2 4 மீதி 1 8 2 16. 2 போட்டோம்னா 6 2 12 4 2 8. 2 போட்டிங்கன்னா 32. அடுத்தது 16. 2 போட்டிங்கன்னா 8 2 16. 2 போட்டிங்கன்னா 4 2 2. ஓகேங்களா, பாருங்கள் 2 எத்தனை தடவை இருக்குது, 1 2 3 4 5 6 7 8 9 10 11. அப்படின்னா 2ன் அடுக்கு 11. 2 11 தடவை பெருக்கினா நம்மளுக்கு என்ன வரும், 2048. இங்கே 2ன் அடுக்கு n-1. இங்கே அடிமான 2 ஒரே மாதிரி இருக்குன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு பேலன்ஸ் என்ன இருக்குது, 11 = n-1. n தானே கண்டுபிடிக்கணும். -1 இந்த சைடு வந்தால் +1. அப்படின்னா n = 11 + 1 12. ஓகேங்களா, அப்படின்னா இதில் எத்தனை உறுப்பு இருக்காமா, 12 உறுப்பு இருக்குது. இந்த பெருக்கு தொடர் வரிசையில் மொத்தம் எத்தனை உறுப்பு இருக்குது, 12 உறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மீனிங். ஓகேங்களா, இதுலேயே செகண்ட் சம் பாருங்கள். 1/3 1/9 1/27 எக்ஸட்ரா 1/2187. இப்போ இதில் ஏ வந்து 1/3. ஆர் எப்படி கண்டுபிடிக்கணும், T2/T1. T2 வந்து என்னது நம்மளுக்கு 1/9. இங்கே 1/3. அப்படின்னா இப்படி இருந்தால் எப்படி பெருக்கணும்னு சொல்லியிருக்கோம், பகுதியில் இருக்கிறது தலைகீழ மேலே போயிடும். அப்படின்னா 3/1. இங்கே 1 3 3 3 9. அப்படின்னா ஆரோட மதிப்பு நம்மளுக்கு என்னது 1/3. இப்போ கடைசியாக இருக்கிறது என்னென்னு வச்சு சொல்லியிருக்கோம், TN அப்படின்னு வச்சுக்கணும். கடைசியாக இருக்கிறத TN வச்சுக்கணும். ஓகேங்களா, இப்போ TN ஃபார்முலா = AR⁻n-1. அப்படின்னா 1/2187 போட்டுட்டு ஏவோட மதிப்பு 1/3, ஆரோட மதிப்பு 1/3 அடுக்கு n-1 போட்டாச்சு. ஓகேங்களா, இப்போ இங்கே வகுத்தல் இருக்குது, அதனால் இந்த சைடு போகும்போது என்ன ஆயிரும், நம்மளுக்கு பெருக்கலாக மாறிடும். ஓகேங்களா, இது நல்லா புரிஞ்சுக்கணும். இங்கே வகுத்தல் இருக்குது, போன கணக்கில் வந்து இங்கே பெருக்கல் இருந்தது, அதனால் இங்கே வகுத்தலாக மாற்றணும். இப்போ இதில் வந்து எப்படி இருக்குன்னா, இங்கே வகுத்தல் இருக்குது, இங்கே போனால் என்ன ஆயிரும், பெருக்கலாக மாறிடும். அப்படின்னா 3/2187. ஓகேங்களா, 1/3 அடுக்கு n-1. இப்போ இது 3ஆல் அடிக்கிறேன். ஒரு 3
3 இங்கே 7 3 21 0 ஆயிருங்களா அடுத்தது 2 3 6 மீதி 2 அப்படின்னா 27னா 9 3 27 வருமா அப்படின்னா 1/729/1/3 n-1 இப்போ 3 இருக்கிறதுனால 729 எதனுடைய அடுக்கில் கொண்டு வரணும் 3னுடைய அடுக்கில் கொண்டு வரணும் அப்படின்னா 2 3 6 மீதி 1 12னா 4 12 3 9 மறுபடியும் 3 போட்டிங்கன்னா 8 3 24 1 3 3 போட்டால் 27 3 81 அடுத்தது 27னா 3 9 ஓகேங்களா 1 2 3 4 5 6 அப்படின்னா 1/3 இங்கே 1/3 n-1 1ஆல் பெருக்குன்னா அதே தானே வரும் அதனால் நான் அதை அடுக்கில் போடலை கீழே கொண்டு வந்துட்டேன் இப்போ பாருங்கள் இங்கே வகுத்தில் இருக்கிறது அந்த சைடு போனால் பெருக்கலாயிரும் இங்கே வகுத்தில் இருக்கிறது இந்த சைடு வந்தால் பெருக்கலாயிரும் அப்படின்னா 3 அடுக்கு n-1 3 6 அடிமானம் ஒரே மாதிரினால கேன்சல் பண்ணிடுறேன் மீதி n-1 = 6 n = 6 -1 இந்த சைடு போனால் +1 அப்படின்னா என்னோட மதிப்பு 7 ஓகேங்களா அவ்வளோதான் சம்மு அங்கே வந்து கரெக்டாக பின்னம் இல்லாமல் நார்மலாக வந்துச்சு இங்கே பின்னம் இருக்கிறனால இந்த இடத்துல மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா போதும் எந்த இது டவுட்டுமே வராது ஓகேங்களா இங்கே கீழே இருக்கிறனால மேலே போயிடுச்சு ஆப்போசிட்டில் போகும்போது வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன் அடுத்தடுத்த சம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ